நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ நிலவுக்கு என்பது என்னடி கோவம் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவளுக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த ஒரு சமயத்தில் அந்த பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனாருன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி ஸ்கூலில் படித்த பொண்ணு. சரி, 2 பேருமே மனசு விட்டு பேசுனாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாப்புல பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறான். அந்த பொண்ணும் பின்னாடி எதுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு இன்விடேஷன் வந்ததுமே வந்துட்டு பயங்கரமாக சோகம் போயிறாரு. உடனே இப்போ அலைன்ஸ் பார்த்த பொண்ணு சரி சொல்லு உன்னோட கதை என்னன்னு கேட்கறதுனால ஹீரோ வந்துட்டு தன்னோட லவ் ஸ்டோரி எடுத்து ஆரம்பிக்கிறாரு. இட்ஸ் யூஷுவல் லவ் ஸ்டோரி படத்துலையுமே மென்ஷனும் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் எதனால பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ வந்து யாரை கல்யாணம் பண்ண போறாரு, வீட்டில் பார்த்து இந்த ஒரு பொண்ணியா இல்லைன்னா ஒரு லவ் பொண்ணு அந்த எக்ஸையே கல்யாணம் பண்ண போறாரா, அதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, என்னதான் நடக்க போகுது. இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தோட கதை திரைக்கதை 2மே வந்துட்டு ரொம்ப ஃப்ளோவா நீட்டாக வந்துட்டு அமைச்சிருந்தாரு தனுஷ். படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப விஷுவல்ஸ் கிராண்டியரா வந்துட்டு இருந்தது. படத்தில் வர எல்லா படத்துக்குமே ரசிக்கும்படியாக அமைச்சிருந்தாங்க. படத்தில் நடிச்சது எல்லாருமே வந்துட்டு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த ஹீரோ அவர் தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்காரு, ஹீரோயின் அப்படிங்கிறவங்க தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. அது வீட்டில் பார்த்த பொண்ணு இவர் வந்துட்டு தம்பியாவும் அவங்க அக்கா மாதிரி தான் இருக்காங்க. அங்கே வந்து அஞ்சலி அப்படிங்கிற ஒரு வெட்டிங் பிளானர் வருவாங்க. அவங்களுமே இவருக்கு அக்கா மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்ற ரோலில் ஹீரோயின் அமையலையோ அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனலாக இருந்தது. கேஸ்டிங் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃப்ரெண்ட் ரோலில் வந்து இருக்கிறவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட வாய்ஸ் மட்டும் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பக்காவாக வந்திருக்கும். அவர் கொடுத்த அந்த டப்பிங் மட்டும் பெருசாக வந்துட்டு எனக்கு சிங்க் ஆகலை. பட் அவர் தான் இந்த படத்தையும் மொத்தமாக காப்பாற்றுறாரு. ஹியூமர் வந்து அங்கங்கே பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் ஆகட்டும் 2மே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு பிடிச்சிருந்தாங்க. பார்ட் 2 கிளை கொடுத்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்லோட கம்பெனி தட்டி விட்டுருக்கேன். 2